இன்று நாங்கள் பார்க்குறோம் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடெஸ்ட் பண்ணி அது போலீஸால் பேட்டிங் சார்ஜ் பண்ணி வாட்டர் கேனன் யூஸ் பண்ணதில் ஒரு பெரிய ஒரு பாதிப்பு இந்த நாட்டுக்குள்ளே வந்திருக்கு. நாங்கள் அதை வன்மையாக கண்டிக்கிறோம். எந்த காலத்திலையும் மாணவர்கள் வந்து அவங்களுக்கு தேவையான டிமாண்ட்ஸ் கேட்குற நேரம் அதை போலீஸை போட்டு நாங்கள் த்ரெட் பண்ணியோ அடித்தோ எதுவும் செய்கிறே இல்லை. அப்போ மஹிந்த ராஜபக்சேவுடைய அரசாங்கத்துக்கும் மைத்ரிபால சிறிசேன அரசாங்கத்துக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இல்லாமன்னு சொல்லி சம்பந்தன் ஐயா அவர்கள் கூட சொல்லியிருக்கார். நாங்கள் என்ன சொல்ல வாரோம்னு சொன்னால், யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்ட ப்ரொட்டஸ்ட்டை நாங்கள் பார்த்தோம் பார்லிமெண்ட்டில். தினேஷ் குணவர்தன, விமல் வீரவன்ச, உதயகம்மா பிள்ளை எல்லாம் போட் பிடிச்சி கொண்டு கத்தி கொண்டு இருந்தாங்க. ஆனால் இதே ஸ்டூடெண்ட்ஸ் டிமான்ஸ்ட்ரேட் பண்ணுற நேரத்தில் மஹிந்த ராஜபக்சேவுடைய காலத்தில் எத்தனை பேரை கொண்டு போட்டாங்க, எத்தனை பேரை அடித்து போட்டாங்க, எத்தனை பேர் வீட்டில் மோட்டர் சைக்கிளில் போகல போய் ஆக்சிடென்ட் பண்ணி கொண்டு போட்டாங்க. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தை நாங்கள் பார்க்குறோம். ஆனால் அந்த நேரம் தினேஷ் போட் தூக்கியும் இல்லை, விமல் வீரவன்ச போட் தூக்கியும் இல்லை, உதயகம்மா பிள்ளை போட் தூக்கியும் இல்லை. இவங்க எல்லாம் அதை ஆதரிச்சாங்க செய்கிறே சாரேன்னு சொல்லி. இப்போ இந்த ப்ரொட்டஸ்ட்டாக இவங்க என்ன பண்ண, மாலபே யூனிவர்சிட்டியை பற்றி ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க, மாலபே மெடிக்கல் கவுன்சில் மெடிக்கல் காலேஜை பற்றி. ஆனால் நாங்கள் ஒன்று விளங்கிக் கொள்ளணும் என்னென்னு சொன்னால், இந்த நாட்டில் மாலபே மாய் காலேஜஸ் இன்னமும் உண்டாகணும். அதனால இந்த ஃப்ரீ எஜுகேஷனுக்கும் இங்கட வார டாக்டர்ஸ்மார் வெளியாகிறதுக்கும் இன்டேக்குக்கும் எந்த பிரச்சனையும் வரப்போகிறது இல்லை. இதில் வெளியூர் பிள்ளைகள் கூட எங்கடா யூனிவர்சிட்டிக்குள்ளே எடுக்கலும்டா, அதில் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் பில்டாகும், ரிலேஷன்ஷிப் ஒன்று பில்டாகும். அதே நேரத்தில் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் சேவ் பண்ணி படும். இப்போ எத்தனை பிள்ளைகள் சைனாவில் படிக்குது, கனடாவில் படிக்குது, அமெரிக்காவில் படிக்குது, ஆஸ்திரேலியாவில் படிக்குது, இந்தியாவில் படிக்குது, மால்டீவ்ஸ் பிள்ளைகள் இலங்கையில் வந்து படிக்குது. இதில் என்ன நடக்குதுன்னா, மால்டீவ்ஸ் பிள்ளைகள் வரப்போல எக்ஸ்சேஞ்ச் ஸ்ரீலங்காக்குள்ளே வருது, நாங்கள் வெளியே போய் படிக்க போல் எங்களோட நாட்டோட இன்கம் அப்படியே வெளியே போகுது. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இஸ் கோயிங் அவுட், வெளியே போகுது. இப்போ இந்த மாலபே யூனிவர்சிட்டி வந்ததில் என்ன நடக்குதுன்னா, இங்கே டாக்டராக பாஸ் அவுட் பண்ணுறவன் உடனே போய் ஜாப் எடுக்கிறது இல்லை. அவன் அந்த டாக்டருடைய எக்ஸாம், லோக்கல் எக்ஸாம், ஸ்ரீலங்காவில் நடத்துகிற எக்ஸாம் அவன் சிட் பண்ணியே ஆகணும். அது சிட் பண்ணிட்டு தான் அவன் டாக்டராக வரான். இப்போ உதாரணத்துக்கு எடுத்தோம்னா, சைனாலேருந்து, பாகிஸ்தான்லேருந்து, பங்களாதேஷில், ஆஸ்திரேலியா, கனடா, அமெரிக்கா, இது எல்லாத்துலேயும் பாஸ் அவுட் பண்ணி வர டாக்டர் இலங்கைக்கு வந்து திரும்ப அந்த எக்ஸாமை சிட் பண்ணிட்டு தான் இன்றைக்கு டாக்டராக சர்வ் பண்ணுறாங்க நேஷனல் ஹாஸ்பிட்டலில். அப்போ அவ்வளோ பேர் சர்வ் பண்ணின டாக்டர்ஸ்மார் எல்லாம் ஃபாரினில் படித்து வந்தால் டாக்டர் ஆகிக்காங்க. அது மாலபேயால் அவுட் ஆகி அதே எக்ஸாம் செஞ்சுட்டு வந்தால் எங்களுக்கு பிரச்சனை. அது இன்னமும் கூடணும், ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் கூடணும், இன்ட்ராக்ட் பண்ணணும் ஃபாரின் கண்ட்ரிஸோடு. அதில் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ராக்ஷன் கூடினா இந்த நாட்டுக்கு நல்ல, நாட்டுக்கு ஒரு இன்கமும் வந்திருக்கும். அதனால் இது சில ஆட்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணணுன்றதுக்காக வேண்டி ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. நாங்கள் அடித்ததை எந்த நேரத்துலையும் அனுமதிக்கிறதில்லை, அது தவறு. அதனால தான் பிரதம மந்திரி அவர்கள் கமிட்டியோடு போட்டிருக்காங்க, உடனே பட்டுக்கோட கமிஷனோட அப்பாயிண்ட் பண்ணிருக்கி. அதே நேரத்தில் போலீஸ் கமிஷனால் 3 பேர் அப்பாயிண்ட் பண்ணி அந்த கமிஷன் இன்றைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கி இந்த இன்வெஸ்டிகேஷன். அதனால் இதை ராங்காக யூஸ் பண்ணி ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜுக்கு எடுக்க பார்க்குறாங்க. அதை நாங்கள் எத்தனைக்கும் இடம் கொடுக்க போகிறது இல்லைன்றதை நாங்கள் இந்த இடத்துல குறிக்கொள்ள விரும்புகிறோம். அதே நேரத்தில் நாங்கள் பார்த்த மன்றாதபுரில் நடந்த மர்டர், 20,00,000 பேர் இன்றைக்கு அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதில் 2 பேர் வாக்குமூலம் கொடுக்குறாங்க. எப்படின்னு சொன்னால், நாங்கள் அவரை கொண்டோம், அவர் இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணி கொண்டிருக்கிறதுனால நாங்கள் அவரை கொண்டோம். அப்போ இந்த இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுற தவறு தான். ஆனால் அதுக்காக வேண்டி எல்லாரும் நீதியை கைக்கு எடுத்து ஒவ்வொரு ஆளை கொண்டு போட போனாங்கன்னு சொன்னால் இந்த நாட்டில் லோ அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷனுக்கு என்ன ஆகுது? இப்போ நாங்கள் பார்க்குறோம், பொம்பளையில் மர்டர் ஆகுறாங்க. வயசான 55-60 வயசு பொம்பளைலாம் இன்றைக்கி மர்டர் ஆகும். 4-5 வயசு பிள்ளைகள் ரேப் பண்ணப்படி கொல்லப்படுது. இதுக்கு ஒரு முடிவு காணணும். இதுக்கு நாங்கள் போலீஸுக்கு எகென்ஸ்டாக போகிறதோ இல்லாட்டி கவர்மெண்ட்டுக்கு எகென்ஸ்டாக போகிறதோ இல்லை. ஆனால் இது என்ன நடக்குதுன்னு சொன்னால், இதுக்குள்ளே நாங்கள் தேடி பார்த்து இல்லை யார் தவறு செஞ்சிக்கா, எங்கே இந்த மிஸ்டேக் இருக்குன்றதை பார்க்கும். இப்போ இன்றைக்கு ஒரு கமிஷன் ஒரு கமிட்டி போலீஸ் கமிஷனால் போட்டுன்னு சொன்னால், இது அன்றைக்கு ராஜபக்சேவுடைய அரசாங்கத்தில் நடக்கலை.
அதெல்லாம் அந்த இடத்துல நடந்ததுதான் ஓரளவு குறைஞ்சிருக்கும். மஹிந்த ராஜபக்சே கோட்டாபய ராஜபக்சே இதெல்லாம் செஞ்சு கொண்டு போகிற நேரத்தில் யாருமே இதை பற்றி பேசலை. இப்போ நாங்கள் போன கிழமை காண்றோம் மஹிந்த ராஜபக்ச பிரசிடென்ஷியல் கமிஷனுக்கு இப்போ டெய்லி பேத்துட்டு வர்றாரு. அதில் வச்சு வரப்போல் அவர் சொல்கிறார் என்னென்னா, இந்த கிறிஸ்மஸுக்கு போட்ட மெசேஜும் எனக்கு சார்ஜ் பண்ணிக்காங்க சரி, அதனால இப்படி இந்த கேஸ் கேட்டுக்கொண்டு போகிற நேரத்தில் ஐடிஎன் தான் எனக்கு சல்லி தர வரும்னு சொல்கிறாரு. அதே நேரத்தில் நாங்கள் பார்க்குற நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற வருது, சிடிபிக்கு வர வேண்டிய சல்லி பஸ் புக் பண்ணது எலெக்ஷன் காலத்தில் அதுக்கு 200-300 மில்லியன் கொடுக்க வேண்டியது இருக்கு, அதை கொடுக்காமிக்க ராஜபக்சேன்னு சொல்லி அதுக்கு வழக்கு போட்டிருக்கீங்க. இப்போ செல்லுவாரோ தெரியா, சிடிபி நான் போனதுக்காக வேண்டி சிடிபி எனக்கு கெட்டணும்னு சொல்லி சொன்னாலும் சொல்லுவாராக்கும் ராஜபக்சே. இந்த மாதிரி பிரச்சனைகள் எவ்வளோ இருக்குது. ஆனால் நாட்டில் 11 மாதத்துக்கும் நடந்தது ஒன்றும் இல்லை. நாங்கள் ரோட்டை பார்த்தோம்னா ரோடெல்லாம் உடஞ்சிருக்கு. நீங்கள் ரோட் புதுசாக போடுற சார் நிப்பாட்டுங்களே, உங்கள்கிட்ட சல்லி இல்லைன்னு சொல்லுவோமே, யாப்பாளைக்கு சல்லி இல்லை. ஆனால் இருக்கிற ரோட்டை சரி மெயின்டைன் பண்ணுங்க. சின்ன சின்ன காப்பட் ரோடெலாம் உடஞ்சா அதை உடனடியாக ரிப்பேர் பண்ணால் தான் அதை மெயின்டைன் பண்ணிடும். இல்லாட்டி இந்த மலைக்கு என்ன நடக்குதுன்னா கொஞ்சம் உடஞ்சதோடு அப்படியே எல்லாம் கலந்துக்கொண்டு போகிற நிலைமையை நாங்கள் பார்க்கோம். இப்போ இந்த வந்துக்கு அமைச்சர்மாருக்கு ஒரே ஒரு வேலை என்னென்னு சொன்னால், பதறி செய்கிறாங்க. என்னென்னு சொன்னால், அந்த முந்தி அவங்க ஒப்போசிஷனில் இருக்க ஸ்டாஃபை ஓரத்துக்காக்கிட்டு குடும்பத்தில் மெம்பர்ஸ் மாற ஸ்டாஃபுக்குள்ளே இருக்கிறாங்க. இது தான் அவங்களோட கன்சன்ட்ரேஷன். இதுலேருந்து கலரணும், இந்த நாட்டை முன்னுக்கு கொண்டு போகிற வேலையை உடனடியாக பண்ணணும். அது பண்ணினா தான் இந்த நாட்டுக்கு நல்லது. இந்த நாடு போகிற போக்கை பார்த்தா சின்ன புள்ளேல் 5 வயசு 4 வயசு புள்ளேல் ரேப் பண்ணி மர்டர் பண்ணப்படுது. பொம்பளையில் கொண்டு போடுற இது பார்த்தோம். இப்போ நாங்கள் பார்த்தோம் அன்றாவது பேரில் மர்டரை பார்த்தோம். கொண்டு போட்டு என்ன சொல்கிறாங்க, அவன் இல்லீகல் பிஸ்னஸ் செஞ்சால் நாங்கள் கொண்டு போட்டோம். இந்த அளவுக்கு நாடை கொண்டு போயிடலாம். நாடுக்குள்ளே நாங்கள் நல்லாட்சியை தாரேன்னு சொன்னோம். 11 மாதத்துக்கு நாங்கள் நல்லாட்சியை காணலை. ஒன்று கண்டம் வந்து நிம்மதியாக தூங்குறாங்க எல்லாரும். அது மட்டும் தான் நடக்குது, வேறு பிரச்சனை ஒன்றும் இல்லை. எல்லா பிரச்சனையும் தீர்வு ஓணும். இப்போ நாங்கள் தொடர்ந்தும் சொன்னோம், இலங்கை அரசாங்கம் இஸ்ரேலோட வச்சிக்க கண்டக்க தொடர்ந்தும் கொடுப்புவாங்கன்னு சொன்னால் இந்த நாடு அழியும். இன்று யாரும் 21 பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தாங்க, யாரும் பேசல. இது நான் பேசின போகிறோம். நான் 2 அமைச்சர்மார் பேசுறதை கண்டேன். ஃபௌசி அமைச்சர் சொல்லிக்கார், முஸ்லீம்கள் இனிமேல் ஜேவிபிக்கு தான் வாக்களிக்கணும்னு சொல்லிக்கார். அலீம் அமைச்சர் சொல்லிக்கார், இந்த அரசாங்கம் இஸ்ரேலோட ஈகிற தொடர்பை தொடர்ந்து கொண்டு போனால் இந்த நாடு அழியும்னு சொல்லிக்கார். இப்போ 2 அமைச்சர்மார் பேசிக்க நான் பேசின போகிறோம். இது மற்ற அமைச்சர்மார் முன் வரணும். இஸ்ரேலை இந்த நாட்டுக்குள்ளே கொண்டு அவங்களோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை பண்ணி, அது தானோ எனக்கு தெரியா, இலங்கைக்குள்ளே முஸ்லீம்களுக்குள்ள பிரச்சனை பண்ணுறதுக்கு இந்த அரசாங்கம் முன் வந்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இஸ்ரேலோட இன்ஸ்ட்ரக்ஷனாவது தெரியா. ஏன்னு சொன்னால் பாருங்கள், 2005ஆம் ஆண்டு பிஜி ஜெயினுல் ஆப்தீன் வாராரு நாட்டுக்கு. அவரை சந்திரிகாவுடைய அரசாங்கம் தடை செஞ்சு அவரை பர்சனல் நான் கிராட்டான்னு சொல்லி இந்த நாட்டில் வெளியே அனுப்பினாங்க. இந்த நாட்டில் இருக்கிற மக்களோட ஒற்றுமை இல்லாமல் ஆக்கிறதுக்கு செய்கிற ஒரு வேலையாக நான் கருதுகிறேன். பிஜி ஜெயினுல் ஆப்தீனை இலங்கையை கொண்டாடுறாங்க என்று சொன்னால் இந்த நாட்டை முஸ்லீம்களை பிளவுபடுத்துறது தான் இந்த அரசாங்கமே செய்கிறாங்கன்றதை நான் சொல்கிறேன். இன்றைக்கு இலங்கை பூரா எல்லா இடத்துலையும் பிரச்சனை. மல்வானையில் நாங்கள் பார்த்தோம் பிரச்சனை, முதனாத்து காத்தாங்கூரில் நாங்கள் பார்க்குறோம் பிரச்சனை, கல்முனையில் நாங்கள் பார்க்குறோம் பிரச்சனை. இந்த வெள்ளிக்கிழமைக்கு எல்லா பள்ளிவாசல்லையும் நடக்க போகுது ஆர்ப்பாட்டம், பிஜே ஜெயினுல் ஆப்தீன் குழந்தை இலங்கையில் பிரச்சனை வரும்னு சொல்லி. இப்போ உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் காலத்துக்கு புது அகமதுரு மனுஷன் நினைச்ச திண்டான்னு சொல்லி இதே எஸ்எல்டிஜியால் தான் சொன்னாங்க. அந்த நேரம் நாங்கள் முன்னுக்கு வந்து உடனடியாக சிங்கள முஸ்லீம் மக்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் வராமிக்கிறதுக்கு நாங்கள் அதை நடவடிக்கை எடுத்து கோர்ட்ஸுக்கு போட்டு கோர்ட் மூலமாக அது ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வந்துச்சு. ஆனால் இப்போ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிற நேரத்தில் இப்போ தான் முஸ்லீம்கள் நிம்மதியாக கொஞ்சம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் இந்த பிஜே ஜெயினுல் ஆப்தீன் உலகம் பூரா ஒதுக்கப்பட்டு இவருக்கு எங்கேயும் வீசா கொடுக்காம இவரை வரவாமல் விட்டுற காலத்தில் திரும்ப இவரை 8ஆம் தேதி கொண்டு சுகதா ஸ்டேடியமில் பிரச்சனைப்படுத்த போகிறாங்கன்னு சொன்னால் இந்த அரசாங்கம் இதுக்கு வகை சொல்லி ஆகணும்.
அலுத்காமில் நடந்த மாதிரியே ஒரு சம்பவம் நடக்க போகுது. முஸ்லீம்கள் பாதுகாவலாக இருக்கணும். எங்களுக்கு தெரியும், இதுக்கு முதல் நியாஸ் மௌலவி அவர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டார் புதுக்கடையில் ஸ்டேஜ் அடிக்க விடாமைக்கிறதுக்கு. இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கு. இவங்க தனியாக என்னையே தாய் கொண்டு போகிறாங்க. அதை பற்றி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, ஏதோ அதை பேசி ஆகணும். பிஜி ஜெயின்லாப்னு இலங்கையை கொண்டுட்டாங்கன்னு சொன்னால் SLTJ இலங்கையில் பெரிய ஒரு பிரச்சனை வரப்போகுது. அதுக்கு அரசாங்கம் வகை செல்லணும் என்றதை நான் இந்த இடத்துல கூறிக்கொள்ள விரும்புகிறேன்.